Taste the Daily. அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வருகிற 26ஆம் தேதி சிவகங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருந்த நிலையில் ஜூலை 29ஆம் தேதி புரட்சித் தமிழரின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் சிவகங்கையில் நடைபெறும் என தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். அவர் விவரங்களை வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சையது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய சட்டமன்ற தொகுதி வாரியான தொடர் பிரச்சார திட்டத்தில் 26/7/2025 அன்றைய சுற்றுப்பயண திட்டம் 29/7/2025க்கு மாற்றம் செய்திருப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு கடந்த 7/7/2025 முதல் சட்டமன்ற தொகுதி வாரியாக தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 8/8/2025 வரை தொடர் பிரச்சாரம் செய்கிற வகையில் அறிவிக்கப்பட்டிருந்த சுற்றுப்பயண திட்டத்தில் 26/7/2025 அன்று மேற்கொள்ளவிருந்த சுற்றுப்பயணம் ஒத்திவைக்கப்பட்டு வருகின்ற 29/7/2025 அன்று சிவகங்கை மாவட்டத்திற்கு உட்பட்ட காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.